வருஷமாக குழு வச்சிட்ருக்கோம். நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். இந்துக்களின் முக்கியமான ஃபங்க்ஷனில் நவராத்திரியும் ஒரு இது. சென்னை நகர வாழ்க்கையில் எல்லோரும் மீட் பண்ண முடியாமல் இருக்கிறதால இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வச்சு எல்லாரையும் நாங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணி எல்லாம் ஒரு கெட் டுகெதர் மாதிரி இது பண்ணிக்கிறோம் நாங்கள். ஸ்பெஷலாக நாங்கள் கல்யாண செட் வச்சுருக்கோம், பார்க் செட் வச்சுருக்கோம், சோட்டா பீம் செட் வச்சுருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச செலிப்ரேஷன் பார்த்திங்கன்னா குழு நவராத்திரி. என் அம்மா அதிகமாக சுண்டல் ஸ்வீட்ஸ் கொடுக்கும். நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் கொடுப்பேன். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுக்கப்புறம் என் கையாலே நானே கிளேயில் சிவலிங்கம் கைலாசம் இந்த மாதிரி கல்யாண செட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் வயல் இதெல்லாம் வச்சுருக்கோம். நாங்கள் இது பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வித்தியாசமான நிறைய பொம்மையெல்லாம் வாங்கி இது பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் கிராமத்து பக்கம் யாருமே எதுவும் போகிறது இது கிடையாது. எல்லாம் சிட்டி வாழ்க்கையை வாழ்கிறதால நாங்கள் அது ஒரு உதாரணத்துக்காக இந்த வாட்டி நாங்கள் கிராமத்து செட்டு எல்லாம் பண்ணி கிராமத்தில் என்னென்ன இது வசதி இருக்குது, என்னென்ன இதுங்கிறத நாங்கள் இது மூலமாக எல்லாருக்கும் தெரிவிக்கிறோம். எனக்கு 57 கல்யாணம் ஆச்சு. அதுலேருந்து நாங்கள் கொலு வைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வருஷம் வாங்கினது இந்த ராமர் செட்டு, சின்னதாக ஒரு ராமர் செட்டு, லக்ஷ்மி சரஸ்வதி, அது மட்டும் வாங்கி சின்னதாக ஒரு 3 படியில் நான் கொலு வைக்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கி என் பிள்ளை காலத்தில் பேரங்காலத்தில் இந்த லெவலுக்கு நாள் சௌந்தர்ய லகரி பாடுவேன். இந்த அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணுவோம். அலங்காரம் பண்ணி ஃபஸ்ட்டு நாள் சௌந்தர்ய லகரி 100 ஸ்லோகமாக அன்றைக்கி பாடுவோம். அதுக்கப்புறம் லலிதா சஹஸ்ரநாமம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீட்டில் அந்த மாதிரி வச்சு நடத்துவோம். இதில் ஆச்சாரியர்கள் ராமானுஜர் இருக்கார்,
மணவாள மாமுனிகள், தேசிகர், இவெல்லாம் வைஷ்ணவ ஆச்சாரியர்கள். ஆதிசங்கரர் இருக்கார், பெரியவா இருக்கார். கும்பகர்ணன் தூங்கிறது இந்த வருஷம் புதுசாக வாங்கியிருக்கு. இந்த 60 வருஷத்தில் ஒவ்வொரு பொம்மையாக வாங்கி சேர்த்து இந்த லெவலுக்கு வந்திருக்கு. இன்றைக்கி என் பிள்ளை ரொம்ப நல்லா எடுத்து பண்ணுறான். பேரங்காலத்தில் இது தொடர்ந்து நடக்கணும். அந்த அளவுக்கு அவளுடைய அருள் எங்களுக்கு நிச்சயம் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். லீலைகள் ஃபுல்லாக ஒரு இடத்துல செட் பண்ணியிருக்கோம். இந்த காலத்தில் குழந்தைகளுக்கு வந்து கதை கேட்கறதுக்கு நேரம் இல்லை, அப்பா அம்மாவுக்கு சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. அதனால் அந்த குழந்தைகளை கூட்டின்னு வந்து இதெல்லாம் காமிச்சா குழந்தைகள் ஆர்வமோடு பாப்பா, அது என்னன்னு கேட்பா. அப்போ அதை பற்றி அந்த கதையெல்லாம் சொன்னாக்கா அதுகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு கிருஷ்ணன் வந்து சிறையில் பிறந்தது, அவனை உரல்ல அவன் அம்மா கட்டி போட்டது, அவன் கோவர்தன மலையை எடுத்தது, அவன் வெண்ணெய் திருடி சாப்பிட்டது, அவன் ராசக்கிரீடை பண்ணினது எல்லாம் அங்கே வச்சுருக்கோம். குழந்தைகளுக்கு எல்லோரும் வந்து அதை காமிச்சு குழந்தைகளுக்கு அந்த கதையெல்லாம் சொல்லி மேலே மேலே குழந்தைகளுக்கு ஆன்மீகத்தை வளர்க்கணும்னு பேரண்ட்ஸ் எல்லாம். இந்த காலத்தில் லேடிஸ் எல்லாம் ஆஃபீஸ் போகிறதுல அப்படியே மிஷின் மாதிரி ஓடின்னு இருக்கா எல்லோரும். அப்படி ஓடினா கூட இந்த நவராத்திரி வந்தால் அவள் ஒருத்தர் வீட்டுக்கு ஒருத்தர் போயிட்டு ஆஃபீஸுக்கும் போய்க்கிண்டு அதை விட்டு கொடுக்காம அந்த ஒத்துமை கூடிய லேடிஸ் எல்லாம் கூடி ஒரு இடத்துல அம்பாளோடைய நாமத்தை பாடி அவளோட ஸ்லோகங்களை சொல்லி அந்த ஒத்துமை ரொம்ப நிறைய இருக்குது இந்த நவராத்திரியில். அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் இந்த நவராத்திரியை கொண்டாடணும், அவளுடைய அருள் கிடைக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். இந்த ஆனந்த இல்லத்தில் பல வருடங்களாக இருக்கிறேன். ஒவ்வொரு வருடமும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த நவராத்திரி கொலுவை வந்து வைக்கிறோம். அதில் ஆனந்தமாக ஒரு கூட்டு குடும்பமாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வைப்பது தான் இந்த நவராத்திரி வைபவம். ஒவ்வொரு வருஷமும் எல்லா விழாக்களையும் மிக கோலாகலமாக கொண்டாடுகிறோம். தீபாவளி, பொங்கல் மட்டுமல்ல, இந்த நவராத்திரியை வந்து மிக சிறப்பாக கொண்டாடுகிறோம். அந்த மாதிரி இந்த வருடமும் வந்து ஒரு முக்கியமான விழாவாக இதை பல நாள் சிந்தித்து நாங்கள் வந்து எப்படி செய்யணும், எப்படி சிறப்பாக இருக்கணும், எப்படி மக்களுக்கு இது வந்து உபயோகமாக இருக்கும் என்ற வகையில் சிந்தித்து நாங்கள் இந்த கொலுவை வந்து வைத்திருக்கிறோம். நம்ம வந்து மனித இனம் ஆரம்பிப்பதற்கு முன் பூ, பூச்சி, மரமாக, செடியாக, கொடியாக வந்து அந்த பரிணாம வளர்ச்சி பிறகு அது மனிதர்களாக வளர்ந்தது. அது வந்து அந்த ஒவ்வொரு நிலையிலிருந்தும் எப்படி மேம்படுகிறோம்,
என்பதை காட்டுவே வந்து முதலில் வந்து பரிணாம வளர்ச்சியை பற்றி நாங்கள் வந்து முதல் படியில் வந்து வைத்திருக்கிறோம். பிறகு வந்து மனிதன் வந்து தன்னுடைய படிப்பால் எப்படி வந்து முன்னுக்கு வர வேண்டும் என்பதை பள்ளிகளெல்லாம் அமைத்து அதில் வந்து மக்கள் வந்து சேர்ந்து படித்து அவருடைய கல்வி வளர்ச்சி வந்து எப்படி அதிகரிக்கின்றது, அதன் மூலம் வந்து கல்வி வளர்ச்சியின் மூலம் மக்களுடைய சிந்தனா சக்தி, இந்த சிந்தனா சக்தி வந்து எவ்வளோ தூரம் வந்து செல்கிறது என்று பார்த்து அதிலிருந்து தெளிவு பெற்று பகுத்தறிவை உபயோகப்படுத்தி ஆராய்ந்து அந்த பகுத்தறிவின் மூலமாக படிப்படியாக நாம் எவ்வாறு உயர வேண்டும், மக்களுக்கு எப்படி உதவ வேண்டும் என்பதை சிந்தித்து அதன் பிரகாரம் வந்து இந்த கொலுவை வந்து நாங்கள் வைத்துள்ளோம். அதன்படி வந்து இங்கே வந்து ஒரு பள்ளிக்கூடமும் பக்கத்தில் வந்து மக்களுக்கு வந்து உணவு வேணும், உணவிற்காக வந்து எல்லோருக்கும் வந்து சத்து உணவும் போட வேண்டும் என்று அதையும் நினைத்து நாங்கள் அதை ஒன்றாக வைத்து அருகில் வைத்துள்ளோம். பிறகு ஒவ்வொரு நிலையாக வந்து அறிவாற்றல் பெற்று மேல்நிலை அடைந்து எப்படி வந்து உய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. இதை தவிர வந்து ஒவ்வொரு நிலையும் வந்து உயர்ந்தவர்கள் பெற்று வயதில் முதிர்ந்தவர்களை எப்படி ஆதரிக்க வேண்டும் என்பதையும் வந்து இதில் காட்டியுள்ளோம். சுற்றுப்புறம் வந்து மிகவும் சுகாதாரமாக இருக்க வேண்டும், தூயமான காற்று ஏற்க வேண்டும், தூய்மையான காற்று, சத்தான உணவு, மக்கள் நோய் நொடியின்றி மிக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அதையெல்லாம் வந்து எங்கள் காட்டியுள்ளோம். அதனால் வந்து மரம் வளர்ப்போம், நாட்டை காப்போம், நீரை சேகரிப்போம். இந்த பகீரத முயற்சி என்பது முதலில் நதிகள் எல்லாம் வந்து மிக தூய்மையாக ஒரு மாசு மறுவற்று ஒரு விதமான இதுவும் இல்லாமல் இருந்தது, மிகவும் தூய்மையான நீராக இருந்தது. இப்போ வந்து மக்கள் நம்ம நெருக்கம் அதிகமானதால் அந்த நதிகள்லாம் சிறிது மாசுபடுத்தப்பட்டு வருகிறது. அதனால் அந்த மாதிரி இல்லாமல் அந்த பகீரதன் கொண்டு வந்த அந்த கங்கை நதி போல் எல்லாம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த பகீரதன் எப்படி வந்து தண்ணீரை கொண்டு வந்தார் என்பதை காட்டுவதற்காக அதையும் காட்டுவோம். காலத்தில் வந்து விளையாட்டுக்கும் வந்து முக்கியத்துவம் தர வேண்டும். அதனால் வந்து அங்கே விளையாட்டு திடல் அமைத்து விளையாட்டு திடலில் மக்களுக்கு ஆர்வம், அதுவே வந்து ஒரு உடற்பயிற்சி மாதிரி விளையாடுவதை அதையும் வந்து இங்கே காட்டியுள்ளோம். இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய இல்லத்தில் நாங்கள் வந்து எல்லா விதத்திலும் கலந்து கொள்கிறோம். அதாவது வந்து டான்ஸு, ட்ராமா, பாட்டு போட்டி எல்லா இதுவும் கலந்து கொண்டு முதல் பரிசை வந்து பெற்று வருகிறோம். பிறகு கையாலேயே வந்து வேலைப்பாடுகள் செய்து நாங்கள் தட்டுகள் செய்து அலங்காரமாக வைத்துள்ளோம். இதையெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் வந்து எல்லாத்தையும் கலந்து ஒன்றாக செய்கிறோம் என்பது வந்து உங்களுக்கு மிகவும் நன்றாக புரியும். நாங்கள் வந்து 14 வருஷமாக இந்த கொலு பொம்மை வைத்து கொண்டோம். முதலில் எங்களிடம் இருந்த பொம்மைகளை வைத்து ஆரம்பித்தோம். பிறகு ஒவ்வொரு வருடமும் வந்து ஒவ்வொரு செட் பொம்மைகளை வாங்கி அதை வைத்தோம். இப்போ வந்து இந்த சோலார் வந்து ரொம்ப மிக முக்கியமானது. ஏன்னா வந்து மின்சாரம் வந்து மிகவும் தேவையான ஒன்று. மின்சாரத்தை வந்து எல்லோரும் எப்பொழுதுமே இது உபயோகப்படுத்தினால் நமக்கு அது தேவைக்கு மீறி போகிறது. அதனால் சோலார் வைத்திருக்கிறோம். மழைநீரை சேகரிப்பது எப்படி என்பதற்காக அதையும் வந்து இங்கே வந்து காட்டியுள்ளோம். இந்த கொலுவை வந்து பல வருஷங்களாக வைப்பதால் இப்பொழுது ஒவ்வொரு வருஷமும் இப்போ தூய்மையான வேணும், சுற்றுப்புற தூய்மை வேணும்
அந்த சுற்றுப்புற தூய்மைக்காக மரம் வளர்ப்போம். மரம் வளர்ந்தால்தான் நாடு செழிக்கும், மழை பெய்யும். மழை பெய்தால் எதுவுமே நமக்கு தேவையில்லை. அதனால் இந்த நவராத்திரி கோவிலை நீங்கள் எல்லோரும் ஆனந்தமாக பார்த்து கண்டு கழிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வருஷமாக கொலு வச்சுட்டு வரோம். கொலு எங்கே வைக்கிறோன்னா படியில் வைக்கிறோம். எதுக்காக படியில் வைக்கிறோன்னா எல்லாரும் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறணுங்கிறதுக்காக பாமர மக்கள் முதல் பரமேஸ்வரன் பொம்மை வரைக்கும் வச்சு வண்ண விளக்குகளால் அலங்கரித்து நம்ம வழிபடுறோம். வர்றவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், இன்புற்று இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிக்கிட்டே இருக்கிறோம். அதனால் எல்லாருக்கும் சந்தோஷமே தான், நல்லதே தான் நடக்குது. படிப்படியாக முன்னேற்றங்கள் இருக்குது. வருஷம் 3 பொம்மைகள் தான் வச்சோம். லக்ஷ்மி, சரஸ்வதி, மீனாட்சி, ஒரு அப்பா அம்மா 2 குழந்தைங்கள், மொத்தம் 7 வரும். அது மட்டும்தான் வச்சோம். அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் படிப்படியாக நிறைய சேர்ந்துருக்கு. அதிலே என்னோட ரொம்ப சொந்தக்காரங்க மிஸ்ஸஸ் மாலு அவங்க நிறைய பொம்மைகள் எனக்கு வாங்கி கொண்டு வருவாங்க ஒவ்வொரு வருஷம் வரும்போதும். எனது தாயார் அவங்க மீரா அவங்களும் வந்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை வரும்போதும் காந்தி பொம்மை, கிருஷ்ணர் பொம்மை அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் கொண்டு தருவாங்க. ஸோ நாங்களும் போகிறது, யார் வீட்டுக்கு கொலுவுக்கு போனாலும் பொம்மை எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். அவங்க மேலும் நல்லா வளரணும், நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பொம்மைகள் கொடுப்போம். நவராத்திரி முதல் 3 நாட்கள் துர்க்கையை வழிபடுறோம். 2வது 3 நாட்கள் மகாலட்சுமியாக வழிபடுறோம். 3வது 3 நாட்கள் சரஸ்வதி தேவியை வழிபடுறோம். கல்வியில் எல்லாரும் சிறப்பாக மென்மேலும் மேன்மை அடையணும்னு வழிபடுறோம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நைவேத்தியங்கள் இருக்குது. வர்றவங்க எல்லாருக்குமே அவங்களுக்கு தேவையானதை, புஸ்தகம், பேனா, அந்த பெண் குழந்தைங்களுக்கு தேவையானது, பையன்களுக்கு தேவையானது கொடுத்து 10வது நாள் விஜயதசமி அன்னைக்கு பூர்த்தியாகும். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லோரும் ரொம்ப வேகமாக இருக்கோம். எல்லாருக்கும் நிறைய வேலைகள் இருக்குது. அன்னன்னைக்கு சாமி கும்பிட்றது கூட அவசரமாக தான் கும்பிட்டுட்டு போகிறோம். சாதாரணமாக அமைதியாக ரிலாக்ஸாக கும்பிட முடியல. தனி வீட்டில் இருந்து நாங்கள் இப்போ ஃப்ளாட்டுக்கு வந்திருக்கோம். ஃப்ளாட்டில் கேட்கவே வேணாம், ஒருத்தர் நம்ம பார்க்கவே முடியல. நவராத்திரிங்கிற போது எல்லாரையும் போய் கூப்பிட்டு எல்லாரும் இங்கே எல்லாரும் ஒன்றா சந்தோஷமாக இருந்து சாமி கும்பிட்றது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது.
எல்லாரும் கூட்டு குடும்பமாக இருந்தோம். சுற்றஞ்சூழல் நிறைய பேர் இருப்போம் வீட்டில். இப்போ வந்து அவசர காலம் ஆயிடுச்சு. எல்லாரும் அவசரமாக ஓடுறோம். சாமி கும்பிட்றது கூட அவசரமாக கும்பிட்டுட்டு போகிறோம். ஒருத்தர் பார்த்துக்க கூட நேரம் கிடைக்கிறது இல்லை. இப்போ வந்து ஃப்ளாட்டில் இன்னும் சொல்லவே வேணாம், ஒருத்தர் பார்க்கவே முடியல. இந்த நவராத்திரியை முன்னிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரும் ஒன்றா வந்து சந்தோஷமாக சாமி கும்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நவராத்திரியை செலிப்ரேட் பண்ணுறது வந்து அம்பாளை கும்பிட்றதோடு இல்லாமல் எல்லாரோடையும் ஒன்றா பார்த்து பேசி சிரித்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க.